السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் மஹ்ரிபுக்கும் இஷாக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்திலே இந்த சூறாவை நாம் 3 தடவைகள் ஓதுவோம். இந்த சூறாவை 3 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். வறுமையை நீக்குகின்றான். அதே போன்று யார் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறாரோ அவருடைய கபருடைய வேதனையை அல்லாஹ் குறைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஹ்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முன்னொரு காலத்தில் நம்முடைய வீடுகளில் எல்லோரும் இந்த நேரத்தில் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அந்த வழிமுறை இல்லாமல் இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் மிகவும் செல்வாக்கோடு பரக்கத் நிறைந்த வீடுகளாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லாமல் இருக்கின்றது. இந்த மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட இந்த நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்திலே நாம் இந்த சூறாவை 3 தடவைகள் ஓதுவோம். மிகவும் சிறந்த சூரா சூரத்துல் முல்க். இந்த சூரத்துல் முல்கை நாம் 3 தடவைகள் ஓதுவோம். இதனுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் கபரினுடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அந்த கபரிலே கேட்கக்கூடிய கேள்விகளை அல்லாஹ் இலகுவாக்குகின்றான். இந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் முல்க். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் மஹ்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 3 தடவை ஓதுவோம். மிகவும் இலகுவாக ஓதக்கூடிய ஒரு சூறா. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.